இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் தேர்தல் தேதி அறிவித்ததும் தான் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியிலிருந்து பிரச்சாரத்தை துவங்கினார். அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் இளைஞர்கள் திரண்டு வருகின்றனர். அவர் நடத்தும் ரோட் ஷோவிலும் வழிநடுக மக்கள் கூடுகின்றனர். விஜய் பிரச்சாரத்துக்கு போலீசார் முறையான அனுமதி வழங்குவதில்லை என்று தாவேக நிர்வாகிகள் முதலில் குற்றம் சாட்டி வந்தனர். இப்போது போலீஸ் தேர்தல் கமிஷன் அனுமதி கொடுத்த இடங்களில் கூட பிரச்சாரத்தை விஜய் ரத்து செய்வது தொண்டர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. பிரச்சாரம் ஓய வெறும் 10 நாட்களே இருக்கும் நிலையில் கடலூர், கன்னியாகுமரி, கும்மிடிப்பூண்டி என அடுத்தடுத்த பிரச்சாரத்தை விஜய் ரத்து செய்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூரில் விஜய் 9ஆம் தேதி பிரச்சாரம் செய்வதாக இருந்தது. நிர்வாக காரணங்களுக்காக அந்த பிரச்சாரத்தை 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். அன்று எந்த பிரச்சாரமும் நடக்கவில்லை. 10ஆம் தேதி காரைக்குடியில் பிரச்சாரம் செய்தார். மதுரையிலிருந்து காரைக்குடி வரை 4.5 மணி நேரமும், பின்னர் காரைக்குடியிலிருந்து திருச்சி வரையும் ரோட் ஷோ நடத்தி அதிர வைத்தார். அனுமதி கிடைத்த நேரத்தை தாண்டி காரைக்குடி சென்றதால் அங்கு பேசாமலேயே சென்றது தொண்டர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்தது. இதற்கிடையே விஜய் ஒத்திவைத்த கடலூர் பிரச்சாரம் இன்று நடக்க இருந்தது. அனைத்து தரப்பு அனுமதியும் கிடைத்து தடபுடலாக ஏற்பாடு நடந்து வந்தது. திடீரென நேற்று இரவு 11 மணி அளவில் கடலூர் பிரச்சாரம் ரத்து செய்யப்படுவதாக தாவேகா மேலிடம் அறிவிப்பு வெளியிட்டது. நாளை அனுமதி பெற்ற கன்னியாகுமரி பிரச்சாரமாவது முறையாக நடக்குமா என்று தொண்டர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் அங்கும் பொதுக்கூட்டத்தை ரத்து செய்தார் விஜய். 6 மணி நேரம் கூட்டம் நடத்தி கொள்ள அனுமதி கிடைத்த நிலையில் கூட்டத்தை ரத்து செய்த தாவேகா 2 இடங்களில் ரோட் ஷோ மட்டும் நடத்த அனுமதி கேட்டு இருக்கிறது. ரத்து பட்டியல் இத்தோடு நிற்கவில்லை. நாளை மறுநாள் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி கவரப்பேட்டையில் பிரச்சாரம் நடத்த அனுமதி கிடைத்தது. பிற்பகல் 3 மணி முதல் இரவு 7 மணி வரை பிரச்சாரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டது. 4500 பேர் பங்கேற்கலாம் என்று தேர்தல் கமிஷன் சொன்னது. இப்போது அந்த பிரச்சாரத்தையும் ரத்து செய்வதாக தாவேகா அறிவித்துள்ளது. 13ஆம் தேதிக்கு பதிலாக 19ஆம் தேதி அந்த பிரச்சாரம் நடத்தப்படும் என்று ஒத்தி வைத்திருக்கின்றனர். தேர்தல் தேதி அறிவித்த பிறகு விஜய் பிரச்சாரம் செய்ததை விட பிரச்சாரத்தை ரத்து செய்த நாட்கள்தான் அதிகம். முதல் நாளே வில்லிவாக்கம் பிரச்சாரத்தை ரத்து செய்தார். பெரம்பூர், கொளத்தூர் முடித்துவிட்டு வில்லிவாக்கம் செல்ல இருந்த போது தொண்டர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கவில்லை என்று கூறி பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டது. பின்னர் மார்ச் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட வில்லிவாக்கம் பிரச்சாரம் அனுமதி கிடைத்த பிறகு மீண்டும் ரத்து செய்யப்பட்டது. அதன் பிறகு ஏப்ரல் 6இல் டி நகர் பிரச்சாரம், ஏப்ரல் 7இல் சைதாப்பேட்டை பிரச்சாரத்தை ரத்து செய்தார் விஜய். இதுவரை 7 முறை பிரச்சாரத்தை ரத்து செய்திருக்கிறார். இதற்கிடையே 14ஆம் தேதி புதுக்கோட்டையில் பிரச்சாரம் செய்ய விஜய்க்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதையாவது ரத்து செய்யாமல் இருப்பாரா என்று தொண்டர்கள் எதிர்பார்க்கின்றனர். அடுத்தடுத்து பிரச்சாரம் ரத்தான நிலையில்தான் தொண்டர்கள், நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள் வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் விஜய். விஜய் பிரச்சாரம் ரத்தான விவரம்: ஏப்ரல் 11 கடலூர், ஏப்ரல் 12 கன்னியாகுமரி பகுதியாக ரத்து, ஏப்ரல் 13 கும்மிடிப்பூண்டி. விஜய் பிரச்சாரம் ரத்தான விவரம்: மார்ச் 30 வில்லிவாக்கம், ஏப்ரல் 6 டி நகர், ஏப்ரல் 7 சைதாப்பேட்டை.